Hi guys, எல்லாருக்குமே வணக்கம் and welcome back to a Wednesday video. ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம வந்து ஒரு வெஜ் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து பொரிச்ச குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிடும்போது. ஸோ வாங்க எப்படி செய்யணுன்றதை பார்த்துடலாம். பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், அதிலே வந்து ஒரு 5 பல்லு பூண்டு வரைக்கும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு வந்து நிறைய இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து இப்போ கோல்டன் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் வந்து எண்ணெயில் அதை நல்லா வறுத்துடுங்க. அதுக்கப்புறமா நான் வந்து பெரிய வெங்காயம் 1 கப் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். பட் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக வெங்காயம் தக்காளி வதக்குறீங்களோ நமக்கு குழம்போட டேஸ்ட் அவ்வளோ நல்லா கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து நீங்கள் சின்னதாக நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வேகிற டைமும் உங்களுக்கு சீக்கிரமாகிடும். அதனால் நீங்கள் வந்து பொடியாகவே நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி எண்ணெயிலேருந்து நல்லா திரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கும். பட் அது நல்லா நமக்கு ஸ்மாஷ் ஆகிற மாதிரி வரணும். அப்போ தான் நமக்கு கிரேவி மாதிரி நல்லா தெரியும். அதனால் ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் திரிஞ்சு நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். நான் வந்து மிளகாத்தூளும் தனியாத்தூள் உப்பு எல்லாமே சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் நீங்கள் அது கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்சது இருக்கும் இல்லையா, உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் விருப்பமோ நீங்கள் அப்படி கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெண்டைக்காய் இல்லாமல் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூடமே வந்து சேர்த்துக்கலாம். ஒரே காய் தான் சேர்க்கணுன்னு இல்லை, உங்களுக்கு எந்த காயெல்லாம் வந்து டேஸ்ட்டுக்கு பிடிக்குமோ நீங்கள் அதெல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் நம்ம நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போது ஒரு மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வெண்டைக்காய் நல்லா வெந்துட்டுருக்கோம் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா. பொரிச்ச குழம்பு வந்து எப்போவுமே நல்லா திக்காக சாப்பிட்டா தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணியெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறமா நம்ம 1/2 கப் அளவு புளி சேர்க்க போகிறோம். புளி சேர்த்தா தான் வந்து நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதனால் 1/2 கப் அளவுக்கு புளி சேர்த்துட்டு அது எப்போ நல்லா திக்கான ஃபார்முக்கு வருதோ அது வரைக்கும் வந்து இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். உங்களுக்கு வந்து லிக்விடாக தான் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அது எப்போ செமி கிரேவியாக இருக்கோ அப்போவே நீங்கள் எடுத்துடலாம். எனக்கு வந்து திக்காக சாப்பிட்றது பிடிக்கும் சாதத்தோடு பிசைஞ்சு. அதனால் நான் வந்து அது நல்லா திக்காகிற வரைக்கும் விட்டுட்டு கடைசியாக வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கிறத சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு தேங்காய் வரது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெறும் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா தான் இருக்கும் டேஸ்ட். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தோட நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வந்து காம்பினேஷன் அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ரெகுலராக சாம்பார் ரசம்னு இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.